வணக்கம் சகோ, இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக என்னால் வீடியோ போட முடியல. அதனால் எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் கண்டினியூஸாக நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்காக எக்கச்சக்க சினிமா அப்டேட்ஸை அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்க படம் தான் அரசன். இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா நடிகை யோகலட்சுமி அவர்கள் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் டைரக்டாக வடச்சென்னை படத்து கூட கனெக்ட் ஆகுது. இந்த அரசன் படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணுறாரு. இன்றைக்கி அரசன் படத்துடைய மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அனிருத் அவர்கள் விசிட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அரசன் மூவி டீம். ரொம்ப நாளாகவே ஒரு வெற்றி படம் நமக்கு அமையலையே அப்படின்னு காத்துட்டு இருந்த நம்ம சூர்யா அவர்களுக்கு இந்த வருஷம் 2 சூப்பர் ஹிட்டான படம் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே நம்ம சூர்யா அவர்களுக்கு கருப்பு படம் ஒரு சூப்பர் ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. கருப்பு படம் வேர்ல்டு வைடாக டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 340 கோடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படமும் 200 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பேக் டு பேக் நம்ம சூர்யா அவர்கள் ஒரு மாதம் கேப்பில் 2 சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்துருக்காரு. இப்போ தான் நம்ம சூர்யா அவர்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. தொடர்ந்து ஹிட் படங்களாக கொடுக்குறாரு. அடுத்தடுத்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்பலாம். நம்ம கேஜிஎஃப் ராக்கிங் ஸ்டார் யாஷ் டபுள் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் டாக்ஸிக். இந்த படத்தில் நயன்தாரா, ருக்மணி வசந்த், கிருட்டி சனம் அப்படின்னு எக்கச்சக்க ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வேர்ல்டு வைடாக 26ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில். நடிகர் யாஷ் கேஜிஎஃப் பார்ட் 2 படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்துடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்துக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருக்குது. படம் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் ரவிதேஜா நடிப்பில் ரிலீஸ் ஆன இருமுடி அப்படிங்கிற படம் 3 நாளில் 100 கோடி ரூபாய் வசூலடிச்சிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு புது படம் அக்டோபர் 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோன்ட் பி ஷை அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைமில் செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்பு டயானா அப்படிங்கிற தமிழ் படம் சோனி லிவ் ஓடிடியில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நெல்சன் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ஜெயிலர் 2. ஜெயிலர் படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் ஜெயிலர் 2வை எடுத்திருக்காங்க. அனிருத்தோடைய மியூசிக்கில் ஜெயிலர் 2 படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நடிகை பூர்ணிமா அவர்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் அனிருத்துடைய அல்ல புல்லல அப்படிங்கிற சாங்குடைய வைப்பில் கேரளா ஸ்டைலில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங். இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் இன்னும் நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் பார்ட் 2 படம் அக்டோபர் 15 தியேட்டரில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷனில் இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கில் நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் இதயத்தை திருடாதே. இப்போ இதயத்தை திருடாதே அப்படிங்கிற இந்த படத்தை மறுபடியும் தியேட்டரில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் 4K அல்ட்ரா ஹெச்டியில் ரீரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் ஹீரோ நடித்து ரிலீஸ் ஆன வாழு படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 11 இயர்ஸ் ஆகுது. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு எக்கச்சக்க பிரச்சனை. இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வாழு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸை தேடி தந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம எஸ்டிஆருக்கு. நடிகர் கவின் அவர்கள், நடிகை நயன்தாரா அவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து லீடாக நடிச்சிருக்க படம் தான் ஹாய். ஹாய் படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல். ஹாய் படத்துடைய ட்ரைலர் ரொம்ப சூப்பராக செம ஃபன்னாக இருக்குது. இந்த படத்தில் மறைந்த நடிகர் மற்றும் டைரக்டர் பாக்யராஜ் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. படத்துடைய ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் செம ஃபன்னாகவும் இருக்குது. இப்போ இந்த ட்ரைலர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹாய் அப்படிங்கிற இந்த படம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹீரோ நடித்து ரிலீஸ் ஆன டிசி படம் இப்போ 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகை எமி கவுடா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் நெவி நெவேலி. இந்த படம் அக்டோபர் 16 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பரோட்டோ சூரியனும் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் மண்டாடி. மண்டாடி படத்துடைய அஃபிஷியல் டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் செம சூப்பராக செம வைப்பாக இருக்குது. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் மீனவ மக்களை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுவும் படகு போட்டி தான் மெயின் இந்த படத்துடைய கருவாக இருக்கும் போல். ஏன்னா இந்த டீசர்லேயே அதை தான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் ஆன எல்லா போஸ்டர்லையுமே டீ-ஷர்ட் அடிச்சுக்கிட்டு எல்லாருமே படகு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. படகு கூட இருக்கிற மாதிரியான போஸ்டர்ஸ் தான் அதிகமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் பார்க்க இப்போவே ஆர்வத்தை தூண்டுது. சூரியனும் ஹீரோ நடிச்சிருக்க இந்த மன்றாடி படம் செப்டம்பர் 10ஆம் தேதி வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதாகவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகை யோகலட்சுமி அவர்கள் லீட் ரோலில் நடிக்கிற ஒரு புது வெப்சீரிஸுடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ்க்கு த கோர்ட் அப்படின்னா டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் செப்டம்பர் 4 ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் இம்மோர்டல். இந்த படம் செப்டம்பர் 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இம்மோர்டல் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனோமி அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி லயன் கேட் பிளே OTTயில் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தளபதி CM விஜய் அவர்கள் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன ஜனநாயகன் படம் இப்போ G5 OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பியார் பிரேம காதல் அப்படிங்கிற தமிழ் படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள்.
ஃபேஸிங் எல் சாப்ரோ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, ஸ்பானிஷ் லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். த கிரேட் கிராண்ட் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஹிந்தி மூவி இப்போ G5 OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸ்னேக் மான்ஸ்டர் சிட்டி 5 அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மேண்டேரியன் லாங்குவேஜில் லைன் கேட் ப்ளே OTTயில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். சென்னை லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மலையாளம் மூவி மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ சோனி லிவ் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் சண்முக பாண்டியன் ஹீரோன்னு நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் வானவேடிக்கை. இந்த படத்தில் ஹீரோயினா நடிகை சிவானி ராஜசேகர் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வானவேடிக்கை படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பூங்குன்றன் அப்படிங்கிற ஹீரோடைய இன்ட்ரோடக்ஷனை இன்றைக்கி 5 PM ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக் ஷெல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி EVT வின் OTTயில் தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அப்படிங்கிற தமிழ் படம் இப்போ ஆஹா தமிழ் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜா அண்டு ராஜா அப்படிங்கிற தெலுங்கு படம் இப்போ தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் சன் நெக்ஸ்ட் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் அக்ஷய்குமார் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் வெல்கம் டு த ஜங்கிள். இந்த படத்தில் ஹீரோயினா நடிகை திஷா பட்டானி அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீனிவாசம் மங்காபுரம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஹீரோ நடித்து அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்க மீசியம் முறுக்கு பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆக இன்னும் 1 மந்த் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸில் யாராலுமே மறக்க முடியாத படம்னா அது எண்டு கேம் சீரிஸ் தான். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் டிசம்பர் மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் படத்தை மறுபடியும் நீங்கள் தியேட்டரில் ரீவாட்ச் பண்ணியிருங்க அப்படின்னு மார்வல் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் படத்தை அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் என்கோர் அப்படிங்கிற டைட்டிலோட செப்டம்பர் 25 வேர்ல்டு வைடாக மறுபடியும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவுக்கும் அவெஞ்சர்ஸ் எண்டு கேமுக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் போல். அதனால தான் இந்த படத்தை மறுபடியும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் படத்தில் தான் நம்ம அயன்மேனுக்கு சொடகு போட்டு அவருடைய கேரக்டரையும் முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த சொடகு போட்ட சீனில் இருந்து காட்டி இவர் தம்பா டாக்டர் டூமா மாறிட்டார் அப்படின்னு காட்ட போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பியூட்டிஃபுல் இன் பிளாக் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஆகஸ்ட் 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லேனி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஆகஸ்ட் 27 ரிலீஸ் பண்ணுறாங்க. த விஸ்பர் மேன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் பண்ணுறாங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிற தெலுங்கு படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் பண்ணுறாங்க. பெர்ன் த டெவில் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி புக் மை ஷோ OTTயில் இப்போ தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோ ஐ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற தெலுங்கு படம் இப்போ அமேசான் பிரைமில் ஆஹா தமிழ் OTTலையும் தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் அப்படிங்கிற தமிழ் ஹாரர் மூவி இப்போ அமேசான் பிரைம் சிம்பிளி சவுத் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோஸ்ட் இன் த செல் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ லைன் கேட் ப்ளே OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இப்போ சோனி லிவ் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.